ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஸ்கூலுக்கு பொண்ணை அனுப்பணும். அதனால் இன்னைக்கு டே எனக்கு ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் 4:00 எழுந்தாச்சு. 4:00 பாருங்கள் எவ்வளோ பயங்கர இருட்டாக தான் இருக்குது. எழுந்ததும் நான் ஒரு 4:15 தான் நான் வீடியோ எடுக்க நான் ஷூட் பண்ணேன். நான் எழுந்ததுலாம் வாசல் தெளித்து கோலம் போட மாட்டேன். ஏன்னா வெளியில் பயங்கர இருட்டாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வாசல் தெளித்து கோலம் போடுவேன். ஸ்கூல் டைமில் என்னோட மார்னிங் ரொட்டீன், அதாவது மார்னிங் குக்கிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த விளாகில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஜன்னல் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டிவி ஆன் பண்ணி விட்டுட்டேன். டிவியில் சிவ சுப்ரபாதம் பாடிக்கிட்டு இருந்தது. அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நானும் அப்படியே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பாப்பாவும் எழுப்பி விட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆக சொல்லியாச்சு. இப்போ கிச்சனுக்குள்ளே இப்போ தான் உள்ளே வர்றேன். பாருங்கள், நைட்டு இந்த மாதிரி தான் நான் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கிறது. இப்போ மார்னிங் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 4:40. வாங்க இப்போ கிச்சன் வேலையை நம்ம கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி எல்லாருமே பரபரப்பாக தான் வேலை பார்ப்பீங்க. நானும் அப்படி தாங்க. என்ன ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டு பசங்களை கிளப்புறதே பெரிய வேலை தான் எல்லா பேரண்ட்ஸுக்குமே, மெயினாக எல்லா அம்மாமார்களுக்குமே. அதே மாதிரி தான் எனக்கும். இப்போ ஒரு அடுப்பில் தயிர் ஊற்றுறதுக்காக பால் வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் டீக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். எப்பயுமே இந்த பால் மாதிரியே நம்ம லைஃப் இன்றைக்கி டே நல்லா ப்ரைட்டாக ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சி வேண்டிக்கிட்டே பால் அடுப்பில் வச்சு காய்ச்சுவேன். அடுத்து நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தேன். இது எதுக்குன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்காக தான். அதையும் ஒரு அடுப்பில் வேக வச்சாச்சு. இதெல்லாம் வெந்துட்டு இருக்கட்டும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கேப்சிகம் கிரேவி தான் செய்ய போகிறேன். டீயும் ஒரு அடுப்பில் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்பில் பாலும் தயிருக்கு இதாகிடுச்சு. பாப்பாவுக்கு டீயை ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா அவள் ஆற வச்சு தான் குடிப்பா. இப்படி மகில் ஊற்றி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் ஆறிடும். அதனால் அவள் இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கா. வந்ததும் எடுத்து குடிச்சிடுவா. ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டா ஃபஸ்ட்டு எப்போயுமே நான் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் செய்வேன். மற்ற டைம் லீவ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே லஞ்சு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சூடாக செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு செய்கிறது. எனக்கு ஏன் இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஸ்கூல் டைமிங் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க ஸ்கூலில் 2 ஷிஃப்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு தான் அவளுக்கு ஸ்கூலு. மார்னிங் 6:50 to 12:25 வரைக்கும் தான் ஸ்கூலு. ஆனால் நம்ம வீட்டுக்கிட்ட 6:00 பஸ் வந்துடும். 6:00 நம்ம போனால் தான் அவங்க ஸ்கூலுக்கு 6:50க்கு ரீச் ஆக முடியும். இப்போ பாசிப்பருப்பும் வெந்துருச்சு. ஆனால் பாப்பா இன்றைக்கி தாளிக்க வேண்டாம், எனக்கு அப்படியே கொடுங்கன்னு சொல்லிட்டா. அதனால் அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மார்னிங் சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. நான் சொன்னேன், இல்லைம்மா எல்லாருமே இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட்லி தான் இன்றைக்கி கொண்டு வருவாங்க, நான் இட்லி செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஐயோ எனக்கு இட்லியே வேண்டாம், எனக்கு பிடிச்சது சப்பாத்தி தான், அதனால் நீங்கள் எனக்கு சப்பாத்தியே ஃபஸ்ட்டு டே நான் உங்கள் பொண்ணு கேட்குறேன் எனக்காக செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா. சரி, பசங்க விரும்பி கேட்கும்போது நம்ம செய்யாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு பிடிச்ச சப்பாத்தினா போதும் 3 நேரம் என் பொண்ணு சப்பாத்தியே சாப்பிட்டுக்குவா. அந்த மாதிரி டைப் அவள். ரைஸை விட சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடகடன்னு சப்பாத்தி செஞ்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:25 ஆயிடுச்சு. அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் டிஃபன் பாக்ஸில் கட்டியாச்சு. அங்கே மார்னிங் 9:00 ஸ்கூலில் சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவா. ஆமாம், அதனால் பேக் பண்ணிட்டேன். நான் இப்போ 2 சப்பாத்தி தாங்க செஞ்சுருக்கேன் அவளுக்கு மட்டும். மிச்சம் உள்ள மாவு அப்படியே இருக்குது. இது நம்ம சாப்பிடும்போது சூடாக செஞ்சுக்கலான்னு சொல்லி வச்சுட்டேன். ஏன்னா என்கிட்ட ஹாட் பேக் இருக்குது, ஆனால் அது சூடு நிற்காது. அதனால தான் நான் அப்படியே வச்சுட்டேன். அது மாதிரி எப்போயுமே நான் மாவு பிசைஞ்சு உடனே தான் சப்பாத்தி செய்வேன். இப்படிலாம் ஊற வைக்க மாட்டேன். ஸ்கூல் டைம் 2 சப்பாத்திக்காக மாவு, அடுத்து எங்களுக்கு ஒரு 4 சப்பாத்திக்காக மாவு பிசையணுமே அப்படின்னு நினச்சி தான் ஒரு இதாக பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இந்த 2 ப்ளூ கலர் டப்பா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் ரிலையன்ஸில் வாங்கினேன். இது நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா உழைக்குது. அவள் இந்த டப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. நல்லா எதுவுமே லீக்கேஜ் எதுவும் இருக்காது, நல்லாயிருக்கும். இது இந்த வருஷம் வாங்கின டப்பா. ஆனால் அவங்க அப்பா நல்லா குவாலிட்டியாக தான் வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி பிஜிஎன் அந்த பிராண்ட்லேருந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ரேட்டு 600 சம்திங், எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இதுவுமே நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு ஸ்நாக்ஸுக்கு மட்டும் ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு போமானா என்னால் லஞ்ச் பேக்லாம் கொண்டு போக முடியாது, நான் ஸ்கூல் பேக்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகேன்னு சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், வெளியில் இன்னும் சரியாக விடியலை. இப்போ தான் லைட்டாக வெளிச்சம் வருது. கடகடன் நானும் வாசலில் போர்ட்டிக்கோ எல்லாமே கழுவி விட்டுட்டு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டு விட்டு வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஆயிடுச்சு.
இப்போ தான் வெளிச்சம் கொஞ்சமாக வந்திருக்கு, விடிஞ்சிருக்கு. இப்போது நம்ம கிளம்புனோம்னா கரெக்டாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு. பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் வரும், வீட்டுக்கிட்டலாம் வந்து ஸ்கூல் பஸ் வராது. பாப்பாவை ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே கீரை ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக வச்சு விற்பாங்க ஒரு அண்ணா. அந்த அண்ணா கிட்ட வந்து கீரையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அரைக்கீரை தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் அப்படியே பால் பூத்தில் பாலும் வாங்கிட்டேன். நாங்கள் வந்து பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறது. பசும்பால் கிடைக்குது, ஆனால் ரொம்ப தண்ணியாக இருந்தது. அதனால் அது எங்களுக்கு பிடிக்கல. டீ போட்டால் கூட நம்ம என்ன சொல்கிறது, தண்ணியே சேர்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காம டீ போட்டாலும் ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். அதனால் ஓகேன்ட்டு நாங்கள் பசும்பால் வந்து வாங்குறது கிடையாது, பாக்கெட் பால் தான். இப்போ தான் வந்து நான் ரிலாக்ஸாக டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்காக டீ ஊற்றிக்கிட்டு வச்சிட்ருக்கேன். மற்ற நாள்லாம் டீ சாப்பிட்டா தான் எனக்கு வேலையே ஓடும். ஆனால் அந்த ஸ்கூல் டைம் மட்டும் எனக்கு காலையில் வந்து ஒரே ஒரு டம்ளர் வந்து ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு கடகடன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா டீ குடிக்கும்போது ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கணும். இல்லைன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த டீ குடித்த ஃபீலே இருக்காது. அப்புறம் வீட்டில் பேப்பரும் வந்துருந்துச்சு. ஆனால் நான் பேப்பர் படிக்கிற ஆள்லாம் கிடையாது. எப்போமாவது ரொம்ப ரேராக தான் பேப்பர் எடுத்து படிப்பேன். அப்புறம் டிவியில் பார்த்தீங்கன்னா, இது கந்தசஷ்டி கவசம் ஓடிட்டு இருந்தது. அதையும் பார்த்துக்கிட்டே வந்து ரிலாக்ஸாக டீ சாப்பிட்டுக்கிட்டே வந்து கொஞ்சம் நேரம் ஃபோன்லேயும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கந்தசஷ்டி கவசம் முடியவும் பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனல் வச்சுட்டு கடகடன்னு நம்ம கிச்சன் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதில் வாங்கிட்டு வந்த அரைக்கீரையை வந்து நான் கிள்ளி வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி சமைக்க வேண்டிய காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ரைஸுக்கு அரிசியும் ஊற வச்சுருக்கிறேன். இப்படி ஊற வச்சு நம்ம சமைக்கிறனால வந்து டக்குன்னு நமக்கு சாதமும் ரெடி ஆயிரும். இன்னொன்று அடுத்து கேஸும் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். இப்போ வந்து சமையல் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், லஞ்ச் வேலையை. சாதத்துக்கு வந்து தண்ணி தான் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பொரியல், ஒரு கூட்டு, அப்புறம் ஒரு குழம்பு, இதுதான் வைக்க போகிறேன். இன்றைக்கி என்ன ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து டக்கு டக்குன்னு இந்த காய்கறி எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்ன கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவியல் தான் வைக்க போகிறேன். அவியலுக்கு வந்து கத்திரிக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், புடலங்காய், வாழைக்காய் இதெல்லாம் போட்டு அவியல் வச்சுருக்கேன். சேனக்கிழங்கு வாங்கலை, அதனால் எடுக்கலை. அப்புறம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுட்டேன். இந்த சைடு சாதமுக்கும் அரிசி போட்டு விட்டுட்டேன். இந்த பாத்திரத்தில் வந்து நான் இன்றைக்கி குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கிறேன். இதில் கொஞ்சம் கடுகு, சீரகம் போட்டு தாளித்து விட்டுறலாம். அடுத்து 2 பச்சை மிளகா, ஒரு 6 பல் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை வச்சுருந்தேன் இல்லையா, அரைக்கீரை கடையில் தான் நான் வைக்கிறேன். என் பொண்ணுக்கு வந்து கீரை கடைஞ்சா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் தான் பிடிக்கும். சரி இன்றைக்கி கடைஞ்சிடலாம், இன்னொரு நாளைக்கு அவருக்கு பொரியல் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கீரை கடையில் தான் பண்ணுறேன். அது மாதிரி இந்த கீரை கடையில் நம்ம எப்படினாலும் வந்து கடையத்தான் போகிறோம். அதனால் இதை முழுசாக வந்து பொடி பொடியாக நறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிசரை வச்சு 1, 2 அந்த மாதிரி நறுக்கிட்டாலே போதும். இப்போ இந்த கீரையை வாஷ் பண்ணி இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு, அதில் வந்து நான் சேர்த்து விட்டுறேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தக்காளிக்கு பதில் புளி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தக்காளி தான் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த கீரை வேகிறதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அதனால் இதில் கொஞ்சம் தண்டெல்லாம் சேர்த்து தான் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அடுத்து அவியலுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கிறேன். இதில் வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொரன்னு தான் அரைப்பாங்க. நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் நடுவில் உள்ள பதத்துக்குள்ள அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சரிச்சல்லாம் வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. இப்போ அந்த அவியலுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்து இந்த அவியல் ரெடி ஆயிரும்.
நான் வந்து அவியலில் நீங்கள் இதுக்கு வேணா கொஞ்சம் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிரை வந்து சேர்த்துக்கலாம். நான் தயிர் சேர்க்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் வந்து ஏர்லியராவே நம்ம சமைச்சிடுறோம். ஆனா, ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் வந்து சீக்கிரமாவும் சாப்பிட்டுருவாங்க. 1 மணிக்கும் சாப்பிட்டுருவாங்க. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, 3, 4 மணி கூட ஆகலாம். அதுவரைக்கும் வந்து அது கெட்டு போகாம இருக்கணும். தயிர்லாம் ஊத்தி செஞ்சோம்னா, அது ஒரு மாதிரி ஆயிரும். அது சாப்பிட முடியாது. வீணா போயிடும். அதனால தான் நான் தயிர் சேர்க்கறதில்ல. எங்க வீட்ல இந்த மாரி செஞ்சாலே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கீரையும் நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் சாதமும் வந்து ஒரு பக்கம் வடிச்சு விட்டுட்டேன். இப்போ கீரை வந்து ஆற வச்சுருக்கேன் ஃபேனில். அடுத்து வந்து ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அப்புறம் இன்னொரு அடுப்புலேயும் வந்து ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவியலுக்கு வந்து தாளிப்பு கொடுக்குறேன். அவியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து விட்ருக்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது செம்ம வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவியல். அடுத்து இந்த ஃப்ரைக்கு வந்து கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. திருநெல்வேலி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவியலுக்கு வந்து அடை தோசை வச்சு சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இன்றைக்கி என்ன ஃப்ரை பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு பாவக்காய் சாப்பிட்டு. இன்றைக்கி அதனால் பெரிய பாவக்காய் தான் கிடச்சிது. பெரிய பாவக்காய் வாங்கியிருக்கிறேன். அதை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அடுத்து கீரை நல்லா ஆறிடுச்சு. இன்றைக்கி வந்து கீரை நான் வந்து கடையிற மத்துலாம் என்கிட்ட இல்லை. அதனால் மிக்சியில் தான் வந்து சும்மா லைட்டாக வந்து ஒரு ஓட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக தான் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கீரை வதக்கணும் இல்லையா, அந்த பாத்திரமே தான் திரும்ப கழுவிட்டு அதே பாத்திரத்தில் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை வத்தல் சேர்த்துருக்குறேன். இது நல்லா பொரிஞ்சதும் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே சேர்த்து விட்டுடலாம். இதில் கூடவே வந்து அந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கழுவி கூட சேர்த்து இந்த கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்துருச்சு, 50% வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக கறி மசால் தூள் சேர்த்துருக்குறேன். கறி மசால் தூள் நம்ம சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாவக்காய் கசப்பே தெரியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ கீரை ஒரு கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் ஃப்ரையும் பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு செய்யணும் இல்லையா, எனக்கும் ஹஸ்பண்டுக்கும். அந்த காலையில் மீதமுள்ள மாவு இதில் தான் சப்பாத்தி செய்ய போகிறேன். மாவு பாருங்கள், காலையில் நம்ம பிசைஞ்சு வச்ச மாதிரியே வந்து நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்குது. ஏன்னா பிசைஞ்சு வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டு அப்ளை பண்ணி வச்சா மாவு காஞ்சி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கடகடன்னு சப்பாத்தியும் சுட்டு எடுத்துட்டேன். அடுத்து லஞ்சுக்கு பாருங்கள் பாவக்காய் ஃப்ரை, கீரை கடையல், அப்புறம் பாசிப்பருப்பு இது ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம், அப்புறம் தயிர் ஊற்றி வச்சது, சாதமும் வடித்து வச்சாச்சு. அவியலும் ரெடி ஆயிடுச்சு. இது மார்னிங் வச்ச கேப்சிகம் கிரேவி, சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.